சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது கவர்னர் இன்னைக்கு சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணிட்டார். அந்த அளவுக்கு தமிழக சட்டசபை தரம் தாழ்ந்து போச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அங்கே இப்போது இருக்கக்கூடிய இந்த திராவிடியா ஆட்சியினுடைய முதலமைச்சரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, இந்த திராவிடியா மகன்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கையினால, கேடுகட்ட செயல்கள்னால கவர்னரை வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்து போச்சு. ரெண்டு நிமிஷத்துக்குள்ளால கவர்னர் உரையை முடிச்சுக்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று இவங்க கவர்னர் உரைங்கிற பேரில் இவங்க எழுதி கொடுத்தது 9ஆம் தேதி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போவே அவர் சொல்லிட்டார், திருத்தங்கள்லாம் சொல்லிட்டார். அந்த திருத்தத்தை இவங்க செய்யாமல் விட்டது ஒன்று. அதாவது இன்னொன்று என்னன்னா, கவர்னருக்கு இவங்க அறிவுரை சொல்ல முடியாது. முதலமைச்சர் கவர்னருக்கு அறிவுரை சொல்ல முடியாது. கவர்னர் அறிவுரை சொல்லலாம். இதை செய்யுங்க, இதை சொல்லுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதுங்க, இதெல்லாம் அவர் சொல்லலாம். அந்த அரசியலமைப்பு சட்டம் அதான் கொடுத்துருக்க அதிகாரம். அந்த அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை சொல்லி முன் வச்சிருக்கார். நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் தப்பாக எழுதிட்டு போனீங்கன்னா எப்படி அவர் ஏற்றுக்குவார்? அதனால் அவர் அந்த உரையை அவர் புறக்கணித்து உரையை வாசிக்கலை. 2 நிமிஷத்தில் டக்குன்னு படிச்சு அவருடைய விஷயத்தை என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு கவர்னர் உரையினுடைய தமிழாக்கரம்ங்கிற பேரில் இந்த எத்துவாளிகள் இவங்களுடைய இஷ்டத்துக்கு, அது முக்கியமாக சபாநாயகர் அதை வாசிக்கிறவங்க பேரில் இவருக்கு இஷ்டத்துக்கு கவர்னரை போட்டு திட்டி, கவர்னர் வீர சாவர்கருடைய வழி வந்தவர், அதை வழியை பின்பற்றக்கூடியவர் அப்படியெல்லாம் சொல்லி, இங்கே சாவர்கருடைய வழியை பின்பற்றல தப்பே கிடையாது. இதை அப்புறம் கோட்சேவனுடைய வழியை பின்பற்றுவார் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா ஒரு கேள்வி, கோட்சே என்ன பண்ணார், ஏன் பண்ணினாருங்கிறத விட்டுருங்க. அவர் என்ன பண்ணார், மகாத்மா காந்தியை சுட்டுக்கினார், அப்படிதானே? இப்போ காந்தியை சுட்டு கொண்டவர், அதனால கோட்சே செய்தது தப்பு. ஆமாம், தப்பு தான். அதுக்கு யாருமே ஒருத்தர் கூட அவர் செய்தது சுட்டு கொண்டது சரின்னு சொல்லி யாருமே நியாயப்படுத்தலை. காந்தியை அவர் சுட்டு கொண்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, நிறைவேற்றி விட்டாங்க. நிறைவேற்றி தூக்கில் போட்டு அவரை சாகடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு கதை, அப்படிதானே? காந்தியை சுட்டு கொண்டதால் கோட்சே குற்றவாளி, ரைட்டு. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்றதால், குண்டு வைத்து கொண்டதால், அப்படிதானே, குயில்தாசனுடைய மகன் பேரறிவாளன் தியாகியாகிவிட்டார், அப்படிதானே? என்ன முதலமைச்சரே, இப்படி எல்லாமா நீங்க பண்ணீங்க? ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்னவன், அப்படிதானே? ராஜீவ் காந்தியை, முன்னாள் பிரதமரை சுட்டு கொண்ட பேரறிவாளனை கட்டி அணைத்து அவரோடு காபி சாப்பிட்ட நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க? எப்படிப்பட்ட தேச துரோகியா இருப்பீங்க? ஒரு முன்னாள் பிரதமர் தானே. ஒரு முன்னாள் பிரதமரையே சுட்டு கொண்டது உறுதி செய்யப்பட்டது, தண்டனையே கொடுத்து விட்டாங்க. கொடுத்து கடைசியில் என்னெல்லாமோ சொல்லி எடுத்து, என்னெல்லாமோ மடமாற்றம் பண்ணி எடுத்து, காரணம் அடிப்படையில் என்னத்தையே சொல்லி எடுத்து, குற்றம் தவறு செய்யவில்லை என்று பேரறிவாளன் விடுதலை செய்யப்படவில்லை. நீங்கள் என்னெல்லாமோ கொடுத்து பார்த்தீங்க, பெரைல் கொடுத்து பார்த்தீங்க, பெரைல்னு கொடுத்தீங்க. எது கொடுத்தீங்க? கோவையில் குண்டோடிப்பு குற்றவாளி அல்புமா பாஷாவுக்கு நீங்கள் ஏன் பெரைல் கொடுத்து வச்சுருக்கீங்க? ஜாமீன் கொடுத்து இப்போ வெளியே வச்சுருக்கீங்க. எதுக்கு வச்சுருக்கீங்க? இப்போ உங்களுக்கு நல்லது செய்தவனை பிடிக்காது. நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடின ஆள் வீர சாவர்கர். அதனால அவரை அவருடைய வழித்தோன்றல் இவருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுது இந்த கும்பல். குறிப்பாக இந்த சபாநாயகர் இருக்கையில் இருக்கக்கூடிய கோமாளித்தனமான இந்த ஆட்கள் எல்லாம் இந்த செய்யிட்டு இருக்காங்க. கோமாளி இந்த ஆளெல்லாம் எவ்வளவு உயர்வான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தராதரம் எங்க, யாரை கொண்டு எங்கே வைக்கணும்னு இருக்குல்ல, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் சரியான ஆளை வச்சா அந்த ஆளை அந்த வேலை செய்வா. நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிவருடியெல்லாம் கொண்டு போய் நீங்கள் சபாநாயகர் இருக்கையில் உட்கார வச்சிங்கன்னா இன்றைக்கி வெள்ளைக்காரனுக்கு தான் வாலி பாடிட்டு திரிவார் அந்த ஆள். அந்த மாதிரிப்பட்ட கோமாளித்தனமான செயல்களை தானே செய்வார். அதை தான் செய்துட்டு இருக்கார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். இதில் வேற இவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய வழி, நீங்கள் யாருடைய வழி தோன்றல்? வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் காலு பிடிச்சிட்டாலே, வாலு பிடிச்சிட்டாலே, நீங்கள் யார்? வெள்ளைக்காரனு இன்னைக்கு வரைக்கும் மாமா வேலை பார்த்துட்டு அடைக்கல. இது நல்ல வேலையே இது. அதை விட முக்கியம், நீங்கள் யார் நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டாலே இருங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் என்ன சொன்னார்? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார், அப்படித்தானே? சுதந்திரம் வேறும்னு சொன்னது வீர சாவர்கர். அவருடைய வழி தோன்றல் இல்லைன்னா அவரை பின்பற்றது தப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ற நீங்க யாரை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவரை பிடிச்சிட்டு அடிக்கீங்க. எது எப்படி சரியா இருக்கும்? சாகிறது வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாகத்தான் கொண்டாடினார். 2011ஆம் ஆண்டு வரை உங்களுடைய கட்சி அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில்
சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றியதே இல்லை. அதானே? இதன வரலாறு, இதன உண்மை. நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. வீர சாவர்கரை பத்தி பேச உங்களுக்கு என்னங்க அருகதை இருக்கு? உங்க வம்சத்துக்கே கிடையாதுங்க. உங்க வேணா உங்களுடைய பாவம் செய்தவங்க நீங்கெல்லாம். முதலமைச்சர் அந்த பாவத்துக்கு தான் இந்த பரிகாரம் தேடிட்டு அலையாரு, கிடைக்காது. அந்த பாவத்தினுடைய சம்பளமாக இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தரும் அதுல கூட சேர்ந்து பங்கெடுத்த ஒவ்வொருத்தருக்கு இதுல வேற அப்பாவெல்லாம் கொஞ்ச நாள் காங்கிரஸ்ல வேற இருந்துச்சு இந்த ஆளு. என்ன கருமம்னு தெரியல. காங்கிரஸ் வேற இவாளுக்கு அதுல. சரி ரைட்டு போட்டு இப்படியெல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் வந்து அவர் படிக்கலை. அவர் இப்படி திட்டி இவர் வீர சாவர்கர் சாவர்கர் வழி வந்தவர், ஒரு கோட்ஸே வழி வந்தவர், இப்படியெல்லாம் பேசி அவரை வந்து இழிவுபடுத்தினால அவரே சபையை விட்டு கவர்னர் அவர்கள் வந்து வெளிநடப்பு செய்துட்டு அவர் போயிட்டார். போன உடனே வழக்கம் போல் இந்த 200 ரூபீஸ் 200 ரூபாய் ஊபிஸ்ன்னு ஒரு குரூப்பு கிடக்கல, அது உடனே இந்த கெட் அவுட் ரவி, கெட் அவுட் உங்களை இப்போ தமிழகத்தை விட்டு துரத்தி அடிக்க போகிறாங்க. உங்களுக்கு போங்கன்னு சொல்லிட்டு உங்கள் முதலமைச்சர் துரத்தி அடிக்க போகிறாங்க. நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எப்போ வேணாலும் மக்கள் கொந்தளிப்பு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே அநேகமாக கொந்தளிச்சு கிளம்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன் கோபாலபுரத்துக்கு. ரொம்ப நாள் உங்களுக்கு தாக்கு பிடிக்காது. இந்த இதுதான். அதாவது இதில் மோசடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டார். நீங்கள் இந்த கவர்னர் உரைன்னு சொல்லி எனக்கு கொடுத்த அறிக்கையில் அந்த உரையில் எதுவுமே சரி கிடையாது, எல்லாமே தவறாக எழுதியிருக்கீங்க. ஒரு அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கொள்கைகள் இதைத்தான் நீங்கள் வந்து எழுதி எனக்கு தரணும். ஒரு கவர்னர் உரையில் இதான் இடம்பெறணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் வந்து அவ்வளவு பண்ணியிருக்கிறது அவ்வளவுமே அரசியல் பண்ணுறதுக்காக, அரசியலுக்காக முழுக்க அரசியலை திணிச்சு வச்சுட்டு தவறான தகவல்கள் எல்லாம் நீங்கள் பரப்பியிருக்கீங்க. அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைக்கு புறம்பான தகவல்கள் எல்லாம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் நாங்கள் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி காரி துப்பி அந்த உரையை தூக்கி மூஞ்சில் வீசாத உரையை வச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். அவரை இழிவுபடுத்தி அவரை வச்சுக்கிட்டே அவரை இழிவுபடுத்தி பேசின உடனே சரி அவர் பாட்டு கிளம்பி அவருக்கு வேலையை பார்த்து அவர் கிளம்பி போயிட்டார். இல்லை முக்கியமாக அந்த உரையில் பல விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. சிஏஏ நாங்கள் வந்து சிஏஏ அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். கொழுப்பு தானே இது. கவர்னர் உரையில் எழுதி கொடுப்பீங்க, கவர்னர் வந்து அதை வாசிக்கணும். அதில் எப்படி வாசிப்பார்? அப்போ வாசிக்க மாட்டார்னு தெரிஞ்சு தான் எழுதி கொடுக்கீங்க. எப்படின்னா நாங்கள் வந்து தனியாள், நாங்கள் வந்து பயங்கரமான வீர பரம்பரைன்னு காணிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறோங்கிற பேரில் மக்களை ஏமாத்துறதுக்கு, மடைமாற்றம் செய்வதற்கு, மத்திய அரசு மோடிக்கு எதிராக இங்கே ஒரு கொம்பு சீவுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன பித்தலாட்டம் ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் சாதனைகளில் வாசிக்கணும்னா சாதனை செஞ்சால் தான் நாங்கள் வாசிக்க முடியும். அப்படிதானே? திட்டங்கள்லாம் திட்டம் தீட்டினா தானே வாசிக்க முடியும். இந்த இவ்வளோ அணைக்கட்டு திட்டம் தீட்டியிருக்கோம், இவ்வளோ பள்ளிக்கடங்க திறக்க போகிறோம், அதே மாதிரி இவ்வளவு வறுமை ஒழிக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஊருக்கு நாங்கள் வந்து தொழிற்சாலையெல்லாம் அமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதாவது வச்சா தான் நாங்கள் வாசிக்க முடியும். அதுதான் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. கொள்ளையடிக்கிறத தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. கொள்ளையடிச்சதை வெளிநாட்டில் ஒன்று பதுக்கிறது, இதை எப்படி நீங்கள் வாசிக்க முடியும்? வாசிக்க முடியாதுல்ல. அதனால் கொள்கையும் கிடையாது, திட்டங்களும் கிடையாது, சாதனையும் கிடையாது. அதனால் இவங்க இதை தான் சாதனைன்னு சொன்னால் வேணா நாங்கள் வந்து இவ்வளோ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவ்வளோ நாளைக்குள்ள நாங்கள் இவ்வளோ இந்து கோவில்களை இடிச்சிருக்கோம், அது சாதனையாக சொல்லலாம். அதை நீங்கள் எழுதி கொடுத்தா அவர் வாசித்திருப்பார், அது கரெக்டான சாதனை. அதே மாதிரி இந்த நாங்கள் வந்து ராஜீவ்காந்தியினுடைய கொலையாளிகள் ராஜீவ்காந்தியை வெடிகுண்டு வச்சு கொன்னவனெல்லாம் நாங்கள் விடுதலை பண்ணியிருக்கோம், இது எங்கள் சாதனைன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல்வுமா பாஸாவை நாங்கள் வந்து ஜாமீனில் விட்டுருக்கோம், எங்களுக்கு விடுதலை பண்ண சொல்லி நாங்கள் கேட்கல கவர்னர், அதனால் நாங்கள் இப்போ ஜாமீனில் விட்டுருக்கோம், அடுத்த வாட்டி நாங்கள் எப்படியாவது அவரை விடுதலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை இதுதான் அப்படிங்கிறதையாவது ஏற்றுக்க முடியும். சரியா? இல்லை இன்னொரு பெரிய ஆகச்சிறந்த மோசடி ஒன்றை பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் 18,228 கோடி ரூபாய் அளவிற்கு 1 கோடிக்கு அதிகமான வீடுகளுக்கு குடிநீர், தூய்மையான சுத்தமான குடிநீர் இணைப்பை வழங்கி உள்ளோம். இந்த திட்டம் யாருடையதுங்க? இந்த திட்டம் யாருடையது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடையது. அவர் இந்தியா முழுக்க இதை வந்து கொடுத்துட்டு இருக்கார். எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கு வீடு போய் சுத்தமான தூய்மையான குடிநீர் கிடைக்கணும்னு சொல்லி அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தானே? அந்த திட்டத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் விட்டுறீங்க? கேவலமா இல்லையா? உங்களுக்கு என்ன கேவலம் இருக்க போகுது? அப்படி தானே? உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொரணை இதில் எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்நேரம் நீங்கள் போட்டு அதாவது மோடி அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவங்க நிறைவேற்றினதா கணக்கு எழுதி அதை வந்து நாங்கள் இவ்வளவு செயல்படுத்தியிருக்கோம்னு சொல்லி வேற திட்டம் இல்லைங்க. இவங்ககிட்ட இருந்தால் தானே எழுதி கொடுக்க முடியும். இவங்க ஏதாவது செய்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஜல் ஜீவன் திட்டத்தை சொன்னீங்களா, அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இவ்வளோ வீடுகளுக்கு இவ்வளவு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் எங்களால் வேலைக்கு போயிருக்காங்க,
இல்லைன்னா இதை செய்திருக்காங்க, தமிழர்கள் வாழ்வில் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அப்படி ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்கள். எதுவுமே இல்லைல்ல. அப்போ இல்லாமல் இருக்கும்போது வந்து எப்படி செய்ய முடியும்? இல்லைன்னா தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்திட்டோம். அதே மாதிரி வந்து இந்த மாணவிகளுக்கு இந்த அவங்களுடைய கடன் எல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். விவசாயிகளுக்கெல்லாம் கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கிகள் எடுத்த கடனெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். அப்படிலாம் சொல்லுங்க. நீங்கள் சாதனையாக வாசிங்க. அது இருந்தால் தானே வாசிக்க முடியும். அப்போ அது இல்லாததுனால நீங்கள் என்ன செய்றீங்க? மத்திய அரசு மோடி சர்க்கார் கொண்டு வந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய சாதனையை உங்களுடைய சாதனையாக அதை உருவாக்க செய்து ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் வாசிக்கிறீங்க. 18,228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கோடி வீடுகளுக்கு சுத்தமான தூய்மையான குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல்ஜீவன் திட்டத்தின்படி நாங்கள் இவ்வளோ வேற செய்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி ஊரை ஏமாற்றி எழுதி கொடுத்துட்டு இதை அவர் வாசிக்கலின் வேற குறைபாடு வேற இப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. அதாவது கவர்னர் வந்து அறிவுரை சொல்லணும். கவர்னர் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை, அதாவது முதல்வருக்கு மாநில அரசுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல கவர்னர் இருக்கார். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா இவங்க வந்து கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஆள் யாருன்னு பார்த்து செய்யணும். அப்படி தானே? பூடம் தெரியாமல் சாமி ஆடக்கூடாதுன்னு உங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி சாமி ஆடினா இப்படி தான் இருக்கும். அப்புறம் எப்போ எம்மோன்னு சொல்லிட்டு ஆட வேண்டியதுதான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் வண்டவாடம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ராஜபட்ச நிலைமை தான் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது. இதை தவிர உங்களுக்கு விமோசனமே கிடையாது. நன்றி, வணக்கம்.